கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களிலும் உங்கள் சுய புத்தியை சாராமல் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாருங்கள். இந்த நாளில் நீங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே, இந்த நாளில் நான் இதெல்லாம் செய்யலான்னு இருக்கிறேன், இந்த நாளில் நான் இப்படிலாம் நான் நடக்கலான்னு இருக்கிறேன், இந்த காரியங்களை செய்ய போகிறேன், இதில் உங்கள் சித்தம் எது ஆண்டவரே? இதில் உங்களுக்கு சித்தமில்லாத, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் தடுத்து போடுங்க, உங்கள் சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு இந்த காலை நேரத்தில் ஒரு சுய புத்தியின் மேல் சாயாமல் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாக இருந்து உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுவாராம்? உங்களோட பாதைகளை சேவைப்படுத்துவார். இந்த நாட்களில் அநேக காரியங்களை நம் சுயமாய் சிந்திக்கிறதுனால் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவித நஷ்டங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீங்கள் செய்ய போகிற, நீங்கள் திட்டமிட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர்கிட்ட கொடுங்க. அவர் அதை செவ்வைப்படுத்துவார், அவர் அதை நேர்த்தியாக நடத்தி தருவார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் செய்த காரியங்கள் ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையை பாதித்திருந்தால் அல்லது நஷ்டத்தில் இருந்தால், எந்த காரியத்திலாவது உங்கள் வாழ்க்கை ஒரு கண்ணீரோடு கவலையோடு இருந்தால், நீங்கள் இந்த நாளில் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய மதியீனமான காரியத்தினால், என்னுடைய சரியான திட்டமிடாததினால், நான் சுயமாய் யோசித்து செய்த காரியத்தினால் வந்திருக்கிற இந்த விளைவுகளை இதை நான் சரி செய்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. நான் தவறான எடுத்த அந்த முடிவு இன்றைக்கி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கண்ணீரான நிலைமையில் இருக்கிறேன், இப்படி ஒரு கவலையோடு இருக்கிறேன், இதை சரி செய்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த நாளை நீங்கள் துவங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஒழுங்கில்லாத காரியங்களை, சரியில்லாத காரியங்களை செவ்வைப்படுத்துவார். God bless you. Praise the Lord.